பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் ஏகனாபுரம் மக்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி ஆந்திராவில் குடியேற முடிவு செய்துள்ளனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சந்திரசேகர். நீண்ட நாட்களாகவே இந்த மக்களினுடைய போராட்டம் அப்படிங்கிறது தொடர்கிறது. இதற்கு முறையான பதில்கள் கிடைக்கவில்லையா? இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் அங்கிருக்கும் மக்கள்? நிச்சயமா ஜெனிஃபர், சென்னை அடுத்து மிகப்பெரிய இரண்டாவது விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர், ஏகனாபுரம், மேலேரி, நெல்வாய் உள்ளிட்ட 13 கிராமங்களை ஒன்றிணைந்து 5700 நிலப்பரப்பில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்காக மத்திய மாநில அரசு அறிவித்த நிலையில் இதை எதிர்த்து ஏகனாபுரத்தை சுற்றியுள்ள பகுதிகள் சுமார் 691 நாளாக இங்கு தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் உண்ணாவிரதம், முற்றுகை போராட்டம், தலையில் முட்டையிட்டு நாமிட்டு உள்ள பல்வேறு போராட்டங்கள் கட்டியும் இந்த மத்திய மாநில அரசு இந்த போராட்டத்தை செவிசாய்க்காத காரணத்தால் இன்று இந்த வரும் 24ஆம் தேதி ஏகனாபுரம் கிராம மக்கள் 700வது நாள் போராட்டத்தை ஒட்டி தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி ஆந்திரா மாநிலம் சித்தூர் உள்ள மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சித்தூர் பகுதியிலே தங்கி அங்க பணி செய்ய இருப்பதாக அந்த கிராம மக்கள் அதிர்ச்சி தரும் அறிவிப்பை தற்போது வெளியிட்டனர். இது குறித்து அந்த கிராம மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்றதை நம்ம இப்போ அவருடன் கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் நான் ஏகனாபுரம் கிராமம் ஜி ஜனார்த்தனன். நான் ஒரு விவசாயி சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருடங்களுக்கு முன் இங்கு பரந்தூர் பசுமை விமான நிலையம் கொண்டு வரதா சொன்னாங்க. நாங்கள் வந்து 2 வருஷமா இன்னியோட வந்து 691 நாளா போராடிட்டு இருக்கோம். பல போராட்டம் வந்து இந்த செஞ்சிருக்கிறோம். உண்ணாவிரத போராட்டம், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கும் போராட்டம், அமைச்சரை சந்திக்கும் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், மொட்டை அடிச்சு திருவோடி ஏந்தி போராட்டம், பல போராட்டம் நடத்திட்டோம். எதுக்காக இந்த போராட்டம் நடத்துறோம்னா, இங்க பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை இங்க கொண்டு வர முடியாது, இங்க வந்து பல சவால்கள் இருக்கு அப்படின்னு தமிழக அரசு எல்லா வகையிலும் நாங்க எடுத்து சொல்லிட்டோம். எடுத்து சொல்லி இந்த தமிழக அரசு எந்த செவியும் சாய்க்கல. இங்க என்ன எல்லாம் வந்து இங்க கொண்டு வர முடியாது, இந்த திட்டத்தை ஏன் இங்க கொண்டு வர முடியாதுன்னு என்னன்னா, இங்க 12 ஏரிகள், மொத்தமா 12 ஏரிகள் அழிக்கப்படுது. 2 ஏரிகள் மீது ஓடுதளம் அமைக்கப்படுகிறது. 30 குளம் குட்டைகள் அழிக்கப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா வந்து 5746 ஏக்கர்ல விமான நிலையம் கொண்டு வர போறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3000 ஏக்கர் முப்போகமும் விளையக்கூடிய 3000 ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் அழிக்கப்படுகிறது. 1200 ஏக்கர் நீர்நிலைகள் அழிக்கப்படுகிறது. இதை அனைத்தும் சொல்லியும் இந்த தமிழக அரசு எந்த ஒரு செவியும் சாய்க்கல. நாங்க பாத்தீங்கன்னா 2 முறை அமைச்சர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியோம். எங்க விவசாயிகளோட பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா நாங்க முதல்வர் சந்திக்கிறதுக்கு பல முறையில முயற்சி பண்ணியும் சந்திக்க முடியல. தமிழ்நாட்டில் விவசாயிகள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால நாங்க வந்து விவசாயிகள் எல்லாருமே ஒருமித்த கருத்தோட தமிழ்நாட்டில் சொந்த மாநிலத்துல அகதியா வாயறதை விட அண்டை மாநிலத்துல அடிமையா கூட வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்றதால முயற்சியால வருகின்ற 24ஆம் தேதி திங்கட்கிழமை ஆந்திராவை நோக்கி நாங்க வந்து சித்தூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க போறோம் சார். நாங்க இங்க அகதியா இருக்கிறோம், அங்க வந்து நாங்க தஞ்சை அடைய போறோன்றது விவசாயிகள் கோரிக்கை வைக்க போறோம் சார். நன்றி. அமைச்சர் வரையும் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த ஒரு முடிவு வெட்டப்படாதால முதல்வரை சந்திக்கணும்ன்ற முக்கிய குறிக்கோளாக இவங்களுடைய கோரிக்கையை தெரிவிக்கணும்னு இருக்காங்க. நிச்சயமாக சந்திரசேகர், மக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு எட்டப்படும் என நம்பலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.